பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தாண்டி கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, கடந்த 9 மாதமா தொடர்ந்து போர் கொடுத்தாரு. நானும் இந்த போருக்கு முழுசா பேஸ் பண்ணி அனைத்து அலுவலர்களுக்கும் என் பதில் சொல்லி, ஆனா இப்போ ஒரு அரசியல் பிரச்சனை அதுக்கப்புறம் வந்து அதிகாரிகள் சொல்ல போறோம். என்ன பண்ணாங்க, என்ன புகார் கொடுத்துருக்காங்க? நாங்க வந்து மக்களை ஏமாத்துறதாகவும் மக்கள்கிட்ட வந்து அன்றைகளை டெபாசிட் வாங்க சொல்லியிருக்காங்க. அது டெபாசிட்டே கிடையாது. யார்கிட்ட உள்ள ஒரு டெபாசிட் வாங்க முடியாது. இலவசமாக தான் ஜாயின் பண்ணுறாங்க. அவங்க போட்டு வழக்குக்கும் கம்பெனிக்கு எந்த சம்பந்தம் இல்லை. அது ஒரு பாமக நிர்வாகி புகார் கொடுத்தாரு. நான் வந்து இதை ஆர்கனைஸ் பண்ணல, ஒழுங்குபடுத்தியிருக்கேன். இந்த ஆஃபீஸ் கலெக்டர் வாங்கி போயிட்டு என்ன நல்லதாக கேட்டா சொல்லுங்க. என்ன சொல்றேன், இத்தனை பேர் கலெக்டர் ஆஃபீஸ் போக தயாரா இருக்கும் போது கருத்து நிறுத்தி அங்கே போக வருவாங்க, தெரிஞ்சதுக்கு அங்கே போக சொல்லியிருக்கேன். ஆமா, போலீஸ் மேல தள்ளாதீங்க ப்ளீஸ். இல்ல யாரு தள்ளுறாங்க இல்லைங்க சார். நீங்க வந்து கொஞ்சம் எனக்கு சம்பந்தமே கிடையாது. நான் வந்திருக்கேன்னா ஒவ்வொருத்தரும் பொறுப்பு, அத்தனை பேரும் பொறுப்பு, அத்தனை பேரும் பொறுப்பு, அத்தனை பேரும் பொறுப்பு. இந்த சார் இப்ப 50 லட்சம் பேர் சார். யார் கொடுத்துருக்கா சார்? நீங்க சூர்யா ஆடியோ சார். ஆடியோ சார். சார் வணக்கம். சார் நல்லா இருக்கீங்களா? சொல்லுங்க சார். சார் இது சம்பந்தமா ஒரே விஷயம் சார், ஒரே விஷயம் பேச அனுமதிங்க சார். ப்ளீஸ் என்ன அனுமதிங்க சார். இது சம்பந்தமா ஏற்கனவே நீங்க விசாரிச்சிருக்கீங்க, எல்லா வேலை கொடுத்துருக்கேன். நீங்க சொன்னது பேர்ல பிசி சந்தீப் சார் போய் பார்த்துருக்கேன், எல்லா வேலை கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் திடீர்னு 7 மணிக்கு கூப்பிட்டு பார்த்தேன், 8 மணிக்கு கேஸ் போற. இல்லை சார் நியாயம். என் கம்பெனிக்கு ஏதாவது ஒரு ஹவுதூர் பரப்புனா தப்பு தானது. இது எந்த விதம் நீங்க சொல்லுங்க சார். எஃப்ஐஆரே தப்பு தான் சார். ஏன்னா வந்து வெளியே பேசுறவங்கன்னா கம்பெனிக்கு ஏதாவது கேஸ் போட்டாங்க, கம்பெனி முடிஞ்சு பேசுறாங்க சார். சார் ஏதோ பேசியிருக்கு சார், அதெல்லாம் பேசுறேன். புரியுது உங்களுக்கு? வணக்கம் சார், புரியுதுங்க. உங்களை மட்டும் தான் பார்க்கல. கொஞ்சம் அதுதான் வந்து சார் நினைப்போம். அதுதான் வந்துருக்கேன். நான் டிசைட் பண்ணவே இல்லை. டைம் கொடுங்க. நீங்க கேட்கற தயாராக சார். என்னோட சைடு நீங்க கேட்கணும். கேஸ் பண்ணி 1000 கோடி ஏமாதிக்க போட்டுருக்காங்க ஒருத்தன். அழுதி வரீங்க சார். 1000 கோடி அழுது பண்ணிருக்காங்க சார். சொல்லுங்க, என்ன அனுமதிக்க நீங்க பேசுறதுக்கு?
10 பேர் கட்சிக்காரர் வந்து பிரச்சனை போட்டாலே கேஸ் போடுன்னு சொன்னா என்ன சார் நியாயம்? தமிழ்நாட்டில் எங்க சார் நியாயத்துக்கு இருக்குது? சார் எனக்கு புரியுதுங்க சார், அது எனக்கு புரியுதுங்க. ஆனா அந்த விசாரணை அதிகாரியை வந்து எங்கிட்ட விசாரிச்சுட்டு டக்குனு கேட்க என்ன இருக்கும் அதே அதிகாரி விசாரித்து அவரே சொல்றாரு உயர் பிரச்சனை கட்சிக்கார பிரச்சனை சொல்றாரு. எப்படி எடுத்து புரியும் கேட்கறேன். புரியுதுங்க சார், மக்கள் புரியணும்லங்க. புரியுதா சார்? எல்லா சார பார்த்து சார் எவிடன்ஸ் நான் பேசினேன் சார். அவங்க இப்ப எனக்கு உடன்பாடு இல்லை சார், எனக்கு உடன்பாடு இல்லை. ஆனா என்ன தடுத்துக்க முடியல. பார்த்துட்டு அதை நான் பண்ண நல்ல காரியம் என்ன இருக்கு? மக்கள் நாங்க தான் வந்திருக்கோம் சார், கூப்பிடலாம். நான் வேடிக்கை பார்க்கலீங்க சார். நானும் பாக்கணும் அதே மாதிரி எல்லாமே நடவடிக்கை போக முடியாது சார். நியாயத்துக்கு யோசிக்கிறானே வர சொல்லல. நாங்களாக கலெக்டர் ஆபீஸ் போனா அங்க அனைத்து தம்பிக்கு சொல்லிதான் இங்க வந்திருக்கோம். மக்கள் நியாயமாக கூட வந்திருக்காங்க. ஒரு ரூபாய் கொடுத்துருக்காங்களா? அவங்க தனி வந்து செலவு வந்துட்டாங்க. எங்கிருந்து வெவ்வேறு மாநிலங்களிலிருந்து சார் எங்கள் திருமணம் தேவையில்லாம பொய் கொடுத்துருக்காங்க. மக்கள் கண்ணடிச்சா ஒன்று பண்ணிருக்காங்க. அந்த புகார் தப்பு, அதை ரத்து பண்ணணும். புகார் எடுத்து நம்பிக்கை வந்து வந்துருக்காங்க. அதுக்கான பெட்டிஷன் கொடுத்துருக்கோம். நடவடிக்கை எடுப்பாங்க நம்புறோம். அவ்வளோதான் சார். இப்போ மக்கள் இவ்வளோ தூரம் எப்படி இங்கே தரண்டாங்க உள்ள வராம காவல்துறைக்கு வராமல் இங்கே எல்லாத்தையும் வர சொல்லி சார் ஏற்கனவே அத்தனை பேருமே அவங்க கிளம்பி நினைச்சது கலெக்டர் ஆஃபீஸ் இன்னைக்கு மனு கொடுக்கும் நாள், மனு நீதி நாள். எல்லாரும் போய் கலெக்டர் கொடுக்க சொன்னாங்க. ஆனா இவ்வளவு பேர் போன கலெக்டர் ஆஃபீஸ் என்ன ஆகும்? கோயம்புத்தூர் என்ன ஆகும்? அதை யோசிச்சு பார்த்தா அங்க போகாதீங்கப்பா. அதாவது சனிக்கிழமை காலை கூட என்ன சொல்லியிருந்தேன் மக்களுக்கு, நம்ம கம்பெனியில் 55 பேர் கிராஸ் ஆயிடுச்சு, கொண்டாடுங்க, கேக் கொடுத்து சீட்டு சொல்லியிருந்தேன். அப்படிதான் நான் பேசிட்டு இருந்தேன். ஆனால் இந்த மக்களுடைய எண்ணிக்கை அதிகமாகும் போது கலெக்டர் ஆஃபீஸ் போக முதல் தடவை வச்சேன். அதுக்கப்புறம் எங்கே போகிறோம் தெரியாமல் கமிஷன் ஆஃபீஸ் ஃபோன் பண்ணி எங்கே போகுது மதியம் கொண்டு கேட்டேன். அங்கே அதிகாரி சொன்னார், நான் மேலுக்கு அதிகாரி கேட்டு சொல்கிறேன்னு சொன்னார். ஈவினிங் கால் பண்ணி கேட்டேன், அவர் பதிலே சொல்ல. அதுக்கப்புறம் என்ன பண்ணா என் ஃபோன் சுவிச் ஆஃப் பண்ணிட்டேன். ஏன்னா மக்கள் நான் வர நீ வந்துக்கலாம் பதில் சொல்ல முடியல. இதனால் ஒருங்கிணைக்க மிகப்பெரிய பிரச்சனை. இவங்க எம்டி போகிறத மட்டும் இவங்க யாரையும் ஒருங்கிணைக்கல, ஒழுங்குபடுத்த ஒன்று தான் செஞ்ச விஷயம். அந்த விளைவு தான் மக்கள் இங்கே கூடியிருக்காங்க. இல்லைன்னா அத்தனை கலெக்டர் ஆஃபீஸ் போயிருந்தா இன்னைக்கு கோயம்புத்தூர் என்ன இருக்கும் யோசிச்சு பாருங்க. இப்போ மக்கள் யாருக்கு ஒன்று கூடியிருக்காங்க, வெயில் நிற்கிறாங்க, யார் பெஸ்ட் ப்ராப்ளம் செய்து நம்ம நிறுவனம் சரியா செயல்படுகிறதுக்கு சாட்சி, உங்களுடைய வருகைதான் சாட்சி. ஒரு பாமகவுடைய மாவட்ட நிர்வாகி சொல்லிட்டு இருக்காரு, அவர் பேர் எங்கேயுமே யூஸ் பண்ணதில்லை. ஏன்னா அவருக்கு பாதுகாப்பு தான் போயிருக்காங்க. யூஸ் பண்ணல. இப்போ அரசியலுக்கு தான் கேள்வி சொல்லியிருக்காங்க. இது அதிகாரியாக சொல்லியிருக்காரு. ஸோ இதை சரி பண்ணணும், இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். இந்த புகார் ரத்து பண்ணி கோரிக்கை அவகாசம். அரசியல் பிரச்சனைல ஒரு கட்சியினுடைய மாவட்ட பிரதிநிதி கொடுத்த ஒரு புகாரின் பேர்ல அவர் தொடர்ந்து 9 மாசமா புகார் கொடுத்து டார்ச்சர் பண்ணி ஒவ்வொரு அதிகாரி ஆபீஸுக்கு போய் டெய்லி அவங்க வந்து பிரச்சனை பண்ணி ஒரு லெவலில் பிரஷர் ஆகி அதிகாரிகளுடைய நெருக்கடி தாங்க முடியாம அவருடைய
அந்த பெட்டிஷனை ஏத்து ஒரு அவசர கையில பொய் வழக்கு போட்டிருக்காங்க. அந்த வழக்குல இருக்கிற எந்த செக்ஷனுக்கு நமக்கு சம்பந்தம் இல்ல. நம்ம டெபாசிட் வாங்கல, முழுக்க முழுக்க மக்கள் செயல்படுறோம். நம்ம கம்பெனி என்ட்ரி ஃப்ரீ தான். இது தெரிஞ்சிருந்தும் அந்த அதிகாரி வழக்கு போட்டிருக்காரு. இதை நான் சட்டப்படி எதிர்கொள்வேன். இது வரைக்கும் 9 மாதமா அந்த ஒரு நபர் கொடுத்த பெட்டிஷனுக்காக நான் போகாத ஆபீஸ் கிடையாது, பார்க்காத அதிகாரி கிடையாது. ஆனா எங்கேயுமே நான் யாரையுமே துணை கூப்பிடல. ஏன்னா நம்ம மடியில கனம் இல்ல, வழியில பயம் இல்ல. எல்லா அதிகாரிக்கும் கேட்கிறேன், எல்லா டாக்குமெண்ட்டும் உங்களுக்கு ஜிஎஸ்டி இருக்கா, அது இருக்கா, இது இருக்கான்னு கேட்டு அத்தனை சர்டிபிகேட் கொடுத்துட்டு தான் வந்திருக்கேன். அந்த டீடைல்ஸ் அதிகாரி கூட இங்க இருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு இருக்கும் போது அதே ஒரு அதிகாரி 3 மாசத்துக்கு முன்னால எல்லா விலையும் கேட்டு வாங்கிட்டு திரும்ப திடீர்னு பார்ப்பேன் கேஸ் போட்டாருன்னா அது எப்படி ஏற்ற முடியுங்களா? ஒரு நியாயமான கோரிக்கை. அந்த கோரிக்கையில நியாயம் இருக்கு. ஆனா அதிகார வர்க்கம் இன்னைக்கு அதிகாரிங்க அவங்க என்ன கேட்டுக்கிறாங்க அப்படின்னா, நீங்க உங்க பெட்டிஷனை கொடுங்க, கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கிறோம். நிச்சயமா உங்க கம்பெனி நியாயங்கிறதா தெரிஞ்சுக்கிட்டு நாங்க அதனால உங்க கோரிக்கையை நாங்க பரிசீலிச்சு கலெக்டர் கொண்டு போய் அவருக்கு வாக்குறுதியை நம்பி அவருடைய குறித்த அந்த ஒரு அறிவிப்பை நம்பி உங்களோட சார்பில் பெட்டிஷன் இப்ப நான் கொடுக்குறேன். நிச்சயமா நடவடிக்கை எடுத்து அந்த பொய் வழக்கு ரத்து பண்ணுவாங்க. நம்ம மேல வழக்கு கொடுத்த மேல நடவடிக்கை எடுப்பாங்க நம்பிக்கையில நான் பெட்டிஷன் கொடுக்குறேன். நீங்க எல்லாருமே தயவு செஞ்சு அவங்க வண்டியில பாதுகாப்பா ஊருக்கு கலந்துவாங்க. உங்க அத்தனை பேர் பாதுகாப்பு தொட்டு வாங்கிக்க. யாருமே டிராபிக் கரைஞ்சு இல்லாம எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணாம வந்த வழியில அவங்க ஊர் அமைதியா கலைஞ்சு போங்க. எங்கேயும் குட்டி கூட நிக்க வேண்டாம். தயவு செஞ்சு கலைஞ்சு ஊருக்கு போங்க, பாதுகாப்பா போங்க. பெண்கள் கரெக்டா அவங்க வண்டியில் ஏறி சேஃப்டியா ஊருக்கு போங்க. நன்றி, வணக்கம்.